ப்ளீஸ் அதே டைலாக் சொல்லுப்பா. சரி உனக்கு கொஞ்சமாக மண்டையில் அறிவு இருக்கா? இப்படி வண்டி போகிற இடத்துல இப்படி ஒத்தடி பாதையில் இப்படி தண்ணி ஊற்றி விட்டா வண்டி வலிக்கு கீழே விழுந்து கையால் விழுந்து யார் பார்ப்பா? நான் சாவணுமா? ஸோ தயவுசெய்து இளைஞர்களே யாருமே சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சரியா? வண்டி போகிற பாதையில் தண்ணி ஊற்றி விட்டாலேன்னு கேள்விகள் கேட்டதுக்கு ஒரு செகண்ட் இப்படி வார்த்தை சொல்லலாமா? அது கட்டிய மனைவி இப்படி வார்த்தையை சொல்லலாமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. பாரு எல்ஐசி போட்டு வச்சு சாகணுமா? எனக்கு ஒரு செகண்ட் நான் ஆடி போயிட்டேன். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இந்த மாதிரிலாம். சரி பகலில் கொஞ்சம் உறங்கிட்டேன். உரையின்னு கொஞ்சம் டீ கேட்டேன். என்ன தெரியுமா பதில் வந்துச்சு? தேவைன்னா போட்டு குடி அப்படின்றாங்க. அந்த டைலாக் சொன்னீங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் மேடம். அதனால் எல்லாருமே கொஞ்சம் சாக்கிரதையாக இருங்க. கல்யாணம் முடிச்ச இளைஞர்கள் கொஞ்சம் சாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வட மாநிலங்கள்லாம் புருஷனை நிறைய பேர் கொண்டுக்கிட்டு இருக்காங்களாம்மா. நமக்கு அப்படி ஆகாது சரியா? ரொம்ப டயர்டாகிறாள். பணம் தான் பெஸ்ட்டு. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கிறோம். எதுனாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்துக்கிறோம்.